சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 3வது நாளாக புதுக்கோட்டை முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பிருக்கிறதா? இவர்களின் அடுத்த கட்ட போராட்டங்கள் இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை தான் என்ன? புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 3வது நாளாக இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் தொடக்க கல்வித்துறையில் 2009 ஆண்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு கடந்த 16 ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். அதாவது 31/5/2009 முன்பு நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கும் 1/6/2009 பிறகு நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கும், அதாவது ஒரு நாள் இடைவெளியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களிடையே 25,000 ரூபாய் ஊதிய வித்தியாசம் உள்ளது என்றும், இந்த ஊதிய முரணை நிறைய கோரித்தான் கடந்த 16 ஆண்டுகளாக விடுமுறை நாட்களில் போராடி வந்த ஆசிரியர்கள் தற்போது பள்ளி திறந்தும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை என்றும், அதனால் போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும், 10ஆம் வகுப்பு முடித்தும் 12ஆம் வகுப்பு முடித்து ஆசிரியர் பயிற்சி முடித்தும் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வை எழுதி பல கட்ட தேர்வுகளுக்கு பிறகு நியமனம் செய்யப்படும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 8ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கான அடிப்படை ஊதியமானது வழங்கப்படுகிறது என்றும், இதனை மிகப்பெரிய பாகுபாடாக ஆசிரியர்களிடையே பார்க்கப்படுகிறது என்றும், பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் முதலிடமாக திகழும் தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்தியாவிலேயே குறைவான ஊதியமானது வழங்கப்படுகிறது என்றும், சத்தீஸ்கர், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறதும் என்றும் கூறுகின்றனர். இந்த நிலையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சம வேலைக்கு சம ஊதியம் என்பதற்கு முரணாக ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியிலும் அன்று அதிமுக ஆட்சி காலத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்ட களத்தில் இருந்த பொழுது அன்றைய எதிர்கட்சி தலைவரான தற்போது முதல்வர் அவர்கள் போராட்டத்தில் சென்று நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று கை கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்து விட்டு சென்றுள்ளார். அந்த வாக்குறுதியை தற்பொழுது நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் போராடுகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்றும் வேண்டும் எனவும், எனவே பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களை விரைந்து அழைத்து பேசி முடிவு காண வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கடந்த 13 நாட்களாக சென்னையிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக போராடி வருகின்ற இடைநிலை ஆசிரியர்கள் குறித்து தமிழக முதல்வருக்கு இதுவரை தெரியவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். உடனடியாக தமிழக முதல்வர் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனைகளை தலையிட்டு தங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வந்தனர். இந்த போராட்டம் தொடர்ந்து நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறும் என்றும், குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் நடத்துவோம் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் கூறியுள்ளனர். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். நீதி வழங்கு சம ஊதிய நீதி வழங்கு.